நேரம் அழகான காட்டில் புது புது குரல்கள் ஒலிக்குது. எல்லா விலங்குகளும் விளையாடி கொண்டிருக்கிறது. ஆனா ஒரு சின்ன சிங்கம் மட்டும் ஓரமாக உட்கார்ந்திருக்கு. அவன் பேர் லியோ. அவன் முகத்திலேயே ஒரு சின்ன கவலை. எனக்கு தைரியம் இல்லை, நான் மற்ற சிங்கங்களைப் போல இல்லை அப்படின்னு லியோ மெதுவா மனசுக்குள்ள சொல்லிக்கொண்டு இருந்தான். ஜீப்ரா மீனா கேட்டா, லியோ நீ எதுக்கு வரல? எங்களுக்கு கூட விளையாடு. லியோ தலையை குனிச்சு, எனக்கு பலம் இல்லை மீனா, முயற்சி பண்ண பயமா இருக்கு. அதுக்குள்ளே ஒரு பெரிய சத்தம், கடாக். ஒரு பழைய மரப்பாலம் உடைஞ்சு போயிருக்கு. ஒரு குட்டி மான் கீழே விழப்போகுது. எல்லா விலங்குகளும் பயந்து பின் செல்றாங்க. ஆனா லியோ மட்டும் தன்னிடம் தைரியம் இல்லைன்னு நினைத்தாலும் அந்த குட்டி மானை காப்பாத்த ஓடுறான். நடுங்குற கால்கள், பயம் அதெல்லாம் இருந்தாலும் லியோ குட்டி மானின் கால்களை பிடிச்சு மேலே இழுக்க முயற்சி பண்ணுறான். நான் பயந்தாலும் முயற்சி பண்ணுவேன் அப்படின்னு அவன் மனசுல சொல்லிக்கிட்டு, மிகுந்த முயற்சிக்கு பிறகு லியோ குட்டி மானை பாதுகாப்பாக மேலே இழுத்துடுறான். எல்லா விலங்குகளும் அதிசயமா லியோவை பார்க்குறாங்க. யானை அண்ணன் சொல்றான், தைரியம் அப்படின்னா பயமே இல்லாம இருக்கறது இல்ல, பயமிருந்தாலும் முன்னேறது தான். லியோ சின்ன சிரிப்புடன் நாணத்தோட நிற்கிறான். அவனுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கிறது. நான் நினைத்ததை விட நானே ரொம்ப வலிமையானவன் அப்படின்னு உள்ளுக்குள்ளே ஃபீல் ஆகுது. மாலை, எல்லா விலங்குகளும் லியோவுக்கு கிளாப். அந்த நாளிலிருந்து லியோ தன்னம்பிக்கையோட தினமும் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சான். நேரேட்டர், நம்ம வாழ்க்கையிலும் தைரியம் அப்படின்னா பயமில்லாது இருப்பது இல்லை. பயந்தாலும் முயற்சி பண்ணுறதுதான் உண்மையான வலிமை.